அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம தினமும் ராத்திரி படுக்கைக்கு போகும்போது என்ன பண்றோம்? ஃபோனை கொஞ்ச நேரம் நோண்டுவோம், அப்புறம் அப்படியே தூங்கிடுவோம். ஆனா நம்முடைய அருமை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உயிரினும் மேலான தோழர் அபூதர்தார் அலி அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லி, இந்த 3 அமல்களை செய்யாம ராத்திரி தூங்க போகாத அப்படின்னும் மரணம் வரை கடைபிடிக்குமாறும் கட்டளையிட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, சஹீஹ் முஸ்லிம் நூல்ல இடம்பெற்றுள்ள ஒரு மிக உன்னதமான ஹதீஸை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில வர கஷ்டங்கள் நீங்கி பரக்கத்தும் நிம்மதியும் தேடி வரணும்னா நபி அவர்கள் சொன்ன அந்த 3 இரவு பழக்க வழக்கங்கள் என்னன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அபூதர்தார் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, என் நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மரணிக்கும் வரை கைவிடக் கூடாத 3 விஷயங்களை எனக்கு உபதேசம் செஞ்சிருக்காங்க. 1, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது. 2வது, முற்பகல் தொழுகையான லுகா தொழுவது. 3வது, நான் உறங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகையை தொழுவது. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். சகோதரர்களே, நபி அவர்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா தன் தோழரிடம் நீ சாகிற வரைக்கும் இதை விடாத அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த 3 அமல்களுக்குள் எவ்வளவு பெரிய நன்மைகளும் ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த 3 அமல்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஐயாமுல் வெள்ளை நாட்கள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு இஸ்லாமிய மாதத்தின் பிறை 13, 14, 15 நபி அவர்கள் சொன்னார்கள், மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைப்பது வருடம் முழுதும் நோன்பு வைத்ததற்கு சமம். இது நம் பாவங்களை அழிக்கும் கேடயம். சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்ததிலிருந்து, அதாவது காலை 7:30 மணி முதல் 11:30 மணிக்குள் தொழ வேண்டிய சுன்னத் தொழுகை நம் உடம்பில் உள்ள 360 மூட்டுகளுக்கும் தினமும் தர்மம் செய்ய வேண்டும். நீங்க லுகா தொழுகைய 2 ரக்காத்துகள் தொழுதுட்டா உங்க உடம்பில் உள்ள 360 மூட்டுகளுக்கான தர்மத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா இரவின் கடைசி தொழுகை வித்ரு ஆகும். பொதுவாக தஹஜ்ஜுத் எழுந்து தொழுபவர்கள் வித்ருவை கடைசியாக தொழுவார்கள். ஆனால் நம்மில் பல பேருக்கு நள்ளிரவில் எழ முடியுமா என்கிற சந்தேகம் இருக்கும். அதனால்தான் நபி அவர்கள் நீ தூங்க போறதுக்கு முன்னாடியே வித்ரு தொழுதுட்டு தூங்கு, அப்போதான் ஒரு வேளை நீ தஹஜ்ஜுத்துக்கு எழ தவறினாலும் உனக்கு வித்ருவின் நன்மை கிடைச்சிடும் என்று தந்திரமாக நமக்கு கற்று தந்துள்ளார்கள். சரி, இப்போ நம்ம யூடியூப் ஆடியன்ஸ்க்காக இதை எப்படி உங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடுங்க. இஷா தொழுகை முடித்த கையோடு அல்லது படுக்க போவதற்கு 5 நிமிஷம் முன்னாடி 3 ரக்காத்துகள் வித்ரு தொழுதுட்டு தூங்குங்க. காலையில ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அல்லது வீட்டில் காலையில் வேலைகள் முடிந்ததும் 5 நிமிடம் ஒதுக்கி 2 ரக்காத்துகள் லுகா தொழுங்க. அன்னைக்கு நாள் முழுக்க உங்க காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்பான். வியாபாரத்துல பரக்கத்தும் தருவான். காலண்டர்ல பிறை 13, 14, 15 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச அந்த 3 நாட்கள் நோன்பு வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்க. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நபி அவர்கள் தன் தோழருக்கு கொடுத்த இந்த 3 தங்கமான உபதேசங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உடனே ஒரு லைக் பண்ணுங்க. தூங்குவதற்கு முன் ஃபோனை நோண்டு நம்முடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை போய் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் இந்த அமல்களை செய்ய வைங்க. இது போன்ற பயனுள்ள மார்க்க தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.